குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டே என்ன பார்த்தோம், எம்எஸ்சில் ஆக்சஸ் டேட்டா பேஸ்னு ஒன்று பார்த்தோம்ல. சரிங்களா, அதில் வந்து எப்படி வந்து ஸ்டூடெண்ட் வந்து நேம் வந்து இப்போ வந்து நம்ம ரிசல்ட் ஷீட் போடுறோம் அப்படின்னா, இந்த ரிசல்ட் ஷீட்டில் வந்து எப்படி வந்து டோட்டல் போடுறது, எப்படி வந்து டிஸ்டேஷனாக இல்லை செகண்ட் கிளாஸாக ஃபஸ்ட் கிளாஸாக எப்படி வந்து போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ரிசல்ட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா, அதை எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இப்போ ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நியூங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் செலக்ட் பண்ணி அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ் 2007 டேட்டா பேஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். சரிங்களா, வழக்கம்போல் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஹோமில் போயிட்டு வியூவில் போகுமா, ஃபஸ்ட்டு இல்லாட்டி இந்த கார்னரில் இருக்க போயிட்டு நியூன்னு போகும். சரிங்களா, நியூன்னு போயிட்டால் நம்மளுக்கு தேவை பிளாங்க் டேட்டா பேஸ். ஃபீல்டு நேம் கேட்குது. நான் வந்து என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்தோம் அப்படின்னா டேபிள் வந்து ஜென்ரேட் ஆகுது. சரிங்களா, இது டேபிள் வந்து ஜென்ரேட் ஆகுது. நம்ம வந்து எப்படி வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் டேபிள் பண்ணணும். சரிங்களா, டேபிள் வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதுக்காக ஹோமில் போயிட்டு வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து டிசைன் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா டேபிள் நேம் கேட்கும். நான் வந்து என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். சரிங்களா, இந்த மாதிரி ஃபீல்டு நேம் இதெல்லாம் கேட்குதா. ஃபஸ்ட்டு என்ன நான் ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா சீரியல் நம்பர். சரிங்களா, சீரியல் நம்பரை வந்து நம்ம என்னவா எடுத்துக்குவோம் அப்படின்னா நம்பராக தான் எடுத்துக்குவோம். அதனால் நம்பரில் டேட்டா டைப்னால் என்ன டைப்பில் வந்து டேட்டா வேணும் அப்படிங்கிறது. அடுத்து என்ன ரெஜிஸ்டர் நம்பரை நம்ம என்னவா எடுத்துக்குவோம் அப்படின்னா நம்பராக தான் எடுத்துக்குவோம். சரிங்களா, இப்போ சீரியல் நம்பரை வந்து நம்ம ஆட்டோ நம்பராக கூட மாற்றிக்கலாம். நம்ம நேம் டைப் பண்ண என்ன பண்ணுவோம், அது ஆட்டோவாக நம்பர்ஸ் அப்படியே 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். அடுத்து ஸ்டூடெண்ட் நேம். சரிங்களா, அடுத்து ஸ்டூடெண்ட் நேம் வந்து நம்மளுக்கு டெஸ்ட்டில் தான் தேவை. அடுத்து வந்து எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, இப்போ வந்து M1. சரிங்களா, அடுத்து அது என்ன டைப்பில் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு மார்க் வந்து நம்பரில் தானே போடுவோம், நம்பரில் போடுவோம். அடுத்து M2 வந்து நம்பர். அடுத்து M3 அதை வந்து என்ன மாற்றுவோம் அப்படின்னா நம்பராக தான் மாற்றுவோம். அடுத்து வந்து M4. பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் போட்டோம். அப்போ டோட்டல் வேணும்ல, 5 சப்ஜெக்ட் டோட்டல், அது என்னவாக மாற்றுவோம், நம்ம நம்பராக மாற்றுவோம். அடுத்து வந்து பெர்சன்டேஜ் எவ்வளோ, அதை வந்து என்னவாக மாற்றுவோம், நம்பரில் தான் மாற்றுவோம். அடுத்து என்ன அப்படின்னா கிளாஸ் அப்படின்னா நம்ம வந்து என்ன கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா டிஸ்டேஷனா அப்படிங்கிறது, அது என்னவா டைப் பண்ணுவோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணிடுவோம். சரியா, இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம், டேபிள் வந்து வியூ பார்க்கணுமா, அப்போ டேட்டா ஷீட் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எஸ்கே கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்தது பூரா என்னது இங்கே வந்து ஆட் ஆகிருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு நான் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுக்குறேன், ஒரு பையனோட நேம் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுக்குறேன். அடுத்து ஒரு பையன் பேர் வந்து டைப் பண்ணுறேன் நான். சரியா, இப்போ அந்த 5 சப்ஜெக்டோட மார்க்கு. வந்து ஒரு 10 பையன்லேருந்து ஒரு 5 பையனுக்கு வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை போட்டுக்கலாம். சரிங்களா,
சரிங்களா. இப்படி வந்து நம்ம 5 பசங்களுக்கு வந்து பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா. இப்போ 5 பசங்க அப்படின்னா டோட்டல் வந்து நம்ம போடணுங்களா, டோட்டல் போடணும். அதே மாதிரி பெர்சன்டேஜ் வந்து ஒன்றாவது கிளாஸ் போடணும். சரிங்களா. இதை வந்து எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக போடுறது அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம டோட்டல் பெர்சன்டேஜ் கிளாஸ் இதெல்லாம் வந்து போட போகிறோம். சரிங்களா. இல்லை போனீங்க அப்படின்னா இப்போ க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா. க்ரியேட்டில் போனீங்க அப்படின்னா க்ரியேட்டில் வந்து queries டிசைன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ queries டிசைன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் வந்து ஜென்ரேட் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ நம்ம எந்த டேபிள் தேவை, ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டேபிள் மட்டும் இதை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஷோ டேபிளை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபீல்டு டேபிள் ஷார்ட் ஷோ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம பெருசாக உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு இருக்கா, ஃபீல்டு டேபிள்ஸ் ஷார்ட் ஷோ இதெல்லாம் இருக்கா. இதை வந்து ஃபீல்டு அப்படின்னா என்ன ஃபீல்டு உங்களுக்கு வேணும், ரிஜிஸ்டர் நம்பர். அடுத்து என்ன வேணும், அதாவது சீரியல் நம்பர் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன தேவை நமக்கு, M1 மார்க் வந்து கொடுத்தா போதும். அப்போ M1 அப்படிங்கிற மார்க்கை மட்டும் நம்ம என்ன கொடுத்தா போதும், மார்க் மட்டும் கொடுத்தா போதும். நம்ம எத்தனை சப்ஜெக்ட் மார்க் போட போகிறோம். அடுத்து ரெஜிஸ்டர் நம்பர் வேணும், ஸ்டூடெண்ட் நேம் வேணும்ல. அதனால ரெஜிஸ்டர் நம்பரை அடுத்து என்ன பண்ண போகிறோம், நேம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து M1, அடுத்து M2, M3, M4, அடுத்து M5. அடுத்து என்ன பண்ணுவோம், டோட்டல். அடுத்து என்ன ஃபீல்ட் செலக்ட் பண்ணுவோம், பெர்சன்டேஜ். அடுத்து என்னது, ப்ளஸ். சரிங்களா. இப்போ நம்ம டோட்டலுங்கிறத 5 சப்ஜெக்ட் போடுறோமா, அதனால் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டோட்டல் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எத்தனை சப்ஜெக்ட்டு M1 திரும்பி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க, ப்ளஸ். திரும்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு M2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ். இந்த மாதிரி வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து என்ன பண்ணிடணும், போட்டுக்கணும். அந்த ஃபார்முலா கரெக்டாக கொடுத்தா தான் அந்த டேட்டா வந்து கரெக்டாக நமக்கு வந்துடும். சரிங்களா. நீங்கள் டேட்டா இங்கே வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் அங்கே என்ன பண்ணாது, நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ வந்து தப்பாக தான் வரும். சரிங்களா. இப்போ பெர்சன்டேஜ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ டோட்டல் மார்க்லேருந்து 5ஆல் ஊற்றோம்னா அதான் அது பெர்சன்டேஜாக வரும் நம்மளுக்கு. அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம், டோட்டல் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம், வகுத்தல் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, 5 சப்ஜெக்ட். அப்போ 5ங்கிறத ஓப்பன் பண்ணிக்கிறோம். சரிங்களா. இப்போ நம்ம வந்து கிளாஸ் கொடுக்குறேன். என்ன கிளாஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 90க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்கள டிஸ்டிங்ஷன். சரிங்களா. இப்போ 80க்கு மேலே இருந்தால் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா. அப்போ பெர்சன்டேஜ் வந்து எவ்வளோக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு, பெர்சன்டேஜுக்கு வந்து எவ்வளோக்கு மேலே இருந்தால் போடணும் அப்படிங்கிற கொடுக்குறேன். அப்போ இஃப் கண்டிஷன் கொடுக்கணும். IF கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஹோல் ப்ராக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். ஷிஃப்ட் அழுத்தி அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஹோல் ப்ராக்கெட் ஓப்பன் ஆகிட்டோம். இதில் வந்து திருப்பி நம்ம நார்மலாக ஃபார்முலா போகிற ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா பெர்சன்டேஜுக்கு பெருன்னு போட்டாச்சுங்களா. அடுத்து அதை என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இருந்தால் ஈக்குவல் எதுக்கு, 90க்கு மேலே எப்படி தானே சொன்னோம், 90 கம்மா என்னான்னு கொடுக்குறோம் அப்படின்னா டிஸ்டிங்ஷன் கொடுக்கணும். அப்போ மேலே அந்த இது கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம். சரிங்களா. கொடுத்துட்டோம். திரும்ப அது என்னது மேலே இருக்க க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துட்டு அடுத்து என்னது இஃப் கண்டிஷன். அடுத்து என்ன கண்டது, இஃப் கொடுத்துட்டு இது ஓப்பன் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு என்னது பெர்சன்டேஜ் என்ன பண்ணுறோம், எவ்வளோக்கு மேலே போடணும், நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சா. 60க்கு மேலே சொல்லியிருக்குமா, 60க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா
இருந்துச்சுன்னா அது ரூக்கு மேலே இருந்துச்சுன்னா அதானே அது ஃபஸ்ட் கிளாஸ். ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சா? கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ இங்கே கொடுத்தது பூரா என்னவா பார்க்கணும், நம்ம டேபிளாக பார்க்கணுமா? அதுக்கு என்னென்னு பண்ணோம் அப்படின்னா, டிசைனில் போனீங்க அப்படின்னா ரன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா என்னது, அவங்களோட டோட்டல் பெர்சன்டேஜு, டோட்டல் மார்க் எவ்வளவு, டோட்டல் பெர்சன்டேஜ் எவ்வளோ, கிளாஸ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டோம். ஏன் இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லலாம், ஏன் டிஸ்டிங்ஷன் வரல அப்படின்னு. நம்ம என்ன பண்ணோம், 90க்கு மேலே இருந்தால் தான் டிஸ்டிங்ஷன் வரணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 90க்கு மேலே இல்லாதவங்கள 60க்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுக்கு எல்லாம் இருக்குத நம்ம கொடுக்கல. அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறத ஜென்ரேட் ஆகிருக்கு. சரியா? நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. சரிங்களா? இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதான் என்னது, நமக்கு ஒரு இது ரிசல்ட்டை வந்து நம்ம ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க இதில் அப்படின்னா A to Z அப்படின்ற மாதிரி கேட்கும். சரிங்களா? அப்படின்னா A to Z என்னது, இல்லை Z to Aனா இதான் அந்த மாதிரி மாறி நம்ம தேவை தகுந்த மாதிரி அந்த காலத்தை செலக்ட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிசல்ட்டு காப்பி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த நேம் மாற்றணும் அப்படின்னா இது என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டபுள் கிளிக் இல்லை. இப்போ சேவ் கொடுக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், நேம் வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து நேம் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகேன்னு கொடுத்தா அந்த இதில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு ரிசல்ட் காப்பி வந்து என்னது ஜென்ரேட்டு ஆகிடுச்சு. சரிங்க சார், இதுதான் வந்து என்னது ஒரு ஸ்கூலில் வந்து ரிசல்ட்டு காப்பியை வந்து எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்படி தான் ஜென்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? தேங்க்யூ.